ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்பி ஃபினிக்ஸ். மற்றும் இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் இருக்கிற லோட்டஸ் டவர் அப்படின்னு சொன்னால் தாமரை கோபுரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதோட வரலாறு தெரியுமா இருந்தால் தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இதோட வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களோட தொடர்ந்து வாங்க. உள்ளுக்கு இருக்க நிகழ்ச்சிகள் என்னென்ன அற்புதங்கள் இருக்குது எல்லாம் பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு போகிறோம். டிக்கெட் கவுண்டர்லேருந்து நம்ம எப்படி மேலே லிஃப்டில் மேலே உச்சிக்கு கோபுரத்துக்கு போகிறோன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஒரு வழியாக கவுண்டருக்கு முன்னுக்கு செக்கிங் நடத்தி செக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிக்கெட்டும் எடுத்துட்டு நம்பர் 1 கேட்டோட உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு போயிட்டு அங்கே தான் லிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் தான் கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிறேன். எங்களோட தொடர்ந்து தெரிஞ்சிருங்க. மேலே போய் பார்ப்போம். நம்ம மேலே வந்துட்டோம். நேயர்களே, உங்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையிலான ஒரு காட்சி தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம இந்த கொழும்பு பிரதேசத்தை பெருசாக நம்ம யோசிக்கிறோன்னு தோணுது. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாம் சின்னதாக விளங்குது. இவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஏரியாவாங்கிற மாதிரி தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. பாருங்கள், இதில் கோயிலாகட்டும், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற ஹால் ஆகட்டும், அடுத்து விளையாட்டு போட்டிகள் நடக்கிற இடமாகட்டும், அதுக்கப்புறம் பீச் ஓரங்களாகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், அவ்வளோ இடத்தையும் இங்கேருந்து இலகுவில் பார்க்குற வகையில் இருக்குது. இது நான் ஒரு தரமான அருமையான வியூ பாயிண்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு வழியாக லோட்டஸ் டவரோட உச்சிக்கு போய் கீழே எக்ஸிட் இடத்துக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே போகிற பாதை முழுக்க சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுருக்காங்க. என்னென்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அழகு சாதன பொருட்கள் மற்றும் நம்மளுக்கு பசி வந்தால் சாப்பிட்றதுக்கான ஒரு சின்ன கேண்டீன் மாதிரியான கடைகள் மற்றும் வாசனை திரவியங்கள், நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. அழகு சாதன பொருட்களும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. என்னென்ன பொருட்கள் இருந்தாலும் சரி, நம்ம அந்த பொருட்கள்லாம் விலையை பார்க்கும்போது நமக்கு தலை சுத்தே வரும் வகையில் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு தாமரை கோபுரம் ஒன்று வச்சுருக்காங்க. 600, 900, 1000, 2000, 4000, 5000 அப்படி தான் வச்சுருக்காங்க. விலையெல்லாம் போகுது, அந்த அளவில் தான் போகுது. நம்ம அந்த ஒரு சிறிய பொருளை நம்ம வேற எங்கேயும் வாங்குறதா இருந்தால், ஒரு சிறிய கடையில் வாங்குறதா இருந்தால் 100 ரூபா 200 ரூபா அந்த அளவு தான் காஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிபல் மடங்காக இவங்க விலையெல்லாம் உயர்த்தி வச்சுருக்காங்க.
அதுவும் ஒரு அவங்களோட மூலதனத்தை கூட்டிக்கிறதுக்கான ஒரு வழி தான். ஏன்னா வாரவங்க லோட்டஸ் டவர் பார்க்க வாரவங்க சும்மா வெறுங்கையோட போக மாட்டாங்களே. எந்த பொருளாக இருந்தாலும் விலை கொடுத்து வாங்கி கொண்டு தான் போகணும்னு நினைப்பாங்க. இது நம்ம மக்களுக்காக இது அல்ல. இது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வர ஃபாரினர்ஸ்க்காக தான் இவங்க இப்படியான விலைகள்லாம் கூட்டியிருக்காங்க. நம்ம மக்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஒரு வழியாக லோட்டஸ் டவரை சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு வீடியோ வேறு எடுக்க வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி தான் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். அது யாருக்காக? நேயர்களுக்காக. மற்றும் வரலாறுன்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இந்த லோட்டஸ் டவரை பற்றி வரலாறு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அது என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, இது முதலாவது கட்டப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இது அடிக்கல் நாட்டப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2012 ஜனவரி 20 தான் அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 இதோட சகலபூர்வமான வேலைகளும் முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதோட உயரங்களை பார்த்தீங்கன்னா 356 மீட்டர் உயரம். அடியிலன்னு பார்த்தீங்கன்னா 1168 அடி உயரம். இது பார்த்தீங்கன்னா உலகிலேயே 19வது இடத்துல இருக்குது இந்த லோட்டஸ் டவர். என்னத்துலன்னு பார்த்தீங்கன்னா உயரத்தில். இது பார்த்தீங்கன்னா நமது இலங்கைக்கான ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும். இதோட வடிவமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாமரையில் இருக்க இதழ்கள் போன்று தான் இதோட அமைப்புகளும் இருக்கும். மற்றும் இந்த காணொளி இவ்வளோ தான். மேலும் உங்களுக்கு நிறைய காணொலியை தரலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். மேலும் காணொலிகள் தரமாக இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.